இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்துதொரு புத்தாண்டு என நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிப்பது என்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவலக ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆங்கில தேதி. ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1 அப்படின்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவலக ரீதியாக எல்லாமே நாம் அப்படி தான் வழக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்ததொரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போயிட்டு 12 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு, அதாவது ஆங்கில புத்தாண்டு, நாமெல்லாம் தமிழ் புத்தாண்டை விட ஆங்கில புத்தாண்டுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் அலுவலக முதியாக இருக்குது. எல்லோரும் அன்றாடம் டேட் கிளிக்கிற வரைக்கும் அதான் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் புத்தாண்டில் அதற்குன்னு ஏதாவது பயிற்சி இருக்கா, பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இந்த 2026 ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்றிருக்கும். ராகு, கேது, குரு, சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகும். அப்போது அதன் அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்குறோம். கும்பம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனியோட ஆதிபத்தியத்தில் வருவீங்க. கும்பம் அப்படின்னா என்ன, நிறைகுடம். ஸோ பூரண கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். இந்த கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே எல்லாத்துலேயும் சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாத்துலேயுமே திறமை மிக்கவர்கள். அதே போல் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா இன்றைக்கே அது தீர்வு காணக்கூடியவர்கள், பல விஷயங்களை கையாளக்கூடியவர்கள், பல விஷயங்களில் தேர்ந்தவர்கள், அறிவாளிகளாக இருப்பார்கள், முன்னோடிகள் எல்லாத்துலேயும் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த 2026 என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு யோகக்காரகன் ராசியில். ஆக யோகக்காரகன்னு சொல்லலாம்.
ஸோ அப்போ திடீர்னு அதிர்ஷ்டம், யோகம், லாபம், கீர்த்தி, புகழ், டாக்டர் சீட் அப்படிங்கிறது, லாட்ரி சீட்டு விலகலாம், ஏதாவது பொருட்கள் அப்படிங்கிறது கையில் கிடைக்கலாம், திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது உண்டாகலாம், எதிர்பாராத ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கலாங்க, நண்பர்களாக அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், திடீர் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் என்பது நடைபெறுங்க. அதனால் நன்மைகள், பல தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், அதன் மூலமாக பல வியாபார நுணுக்கங்கள், வியாபார உயர்வுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத அடையலாம். அதே மாதிரி உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, ஸோ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. ராகு தான் இதற்கெல்லாம் அதிபதி. அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதற்கும் அவர் தான் அதிபதி. ஸோ இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் பணியாற்றக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா கூட இந்த வருடத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையலாம். காரிய அனுகூலமாகும். இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த அந்த ராசியில் இருந்தால் ராகு இருந்துச்சுன்னா தலை, வயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கொடுப்பாரு. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது முழுக்க விலகக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2026 இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் பயிற்சியாகி. ஒரு பஞ்சாங்கத்தில் பயிற்சி ஆயாச்சு, இன்னொன்று ஆகிடுவார். அதுவும் 2026 நடக்கும். இந்த 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஜென்ம சனி அப்படிங்கிறது விலகும், குடும்ப அமைப்பு சீராகும். குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் அல்லது கோச்சிட்டு போனவங்க அல்லது வீட்டுக்குள்ளே இருந்தே கருத்து வேறுபாட்டோடு வாழக்கூடியவர்கள், மனம் ஒத்து போகாமல் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாமே அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். குடும்ப வருவாய் என்பது அதிகரிக்கும். அசையாத சொத்துக்கள் வாங்கி இவர்கள் எல்லாமே குவிக்கலாம். அதே போல் பேச்சுக்கள் மூலமாக பல சாமர்த்தியம் மூலமான பேச்சுக்களை பேசி பல நடக்க முடியாத காரியத்தை கூட நடத்தி காண்பிப்பீர்கள் இந்த 2026 கும்பம் ராசினியர்கள். புதிய வாகனங்கள் என்பது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா பழைய வாகனங்களை விற்கலாம், பழுது பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் என்பது உண்டாகும். சனிதான் அதற்கெல்லாம் அதிபதி. அதே போல் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், நிலக்கரி, சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, அதே போல் அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை என்பது அதிகரிக்கும். உரம் தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கு எல்லாம் சிறப்பு. விவசாயத்துறை சிறந்து விளங்குங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். பூர்வீக சொத்துல லாபம், வாரிசுகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் என்பது உண்டாகும். குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும். வம்ச விருத்தி என்பது உண்டாகும். தாயார் தகப்பனார் உடல் நலம் என்பது சீராகும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும். நமக்கு புதியதொரு வீடு கட்டலாம். கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்கலாம், புதிய நிலம் என்பது வாங்கலாம், புதிய இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு யோகங்கள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், புதிய வெளிநாட்டு முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், இதில் எல்லாத்தையுமே ஈடுபடலாங்க. இதில் பல விதமான லாபங்களை கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேது நன்மையை தருங்க. அதே போல் சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், இந்த ஒரு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அபரிவிதமான ஒரு யோகம் என்பது கிடைக்கும். சினிமா துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், கலைத்துறை, பத்திரிகை, பிரஸ், மீடியா, ஜோதிடம், ஆன்மீகம், ஆலயம், இது சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு யோகங்கள் என்பது அபரிவிதமாக உண்டு. 2026 மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். வருட ஆரம்பத்தில் அரசு பணியாளர்களுக்கு நன்மை என்பது அதிகரிக்கும். அரசாங்க பதவி என்பது கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் என்பது குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள், விவகாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷன், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை என்பது அதிகரிக்கும். மருத்துவத்துறை என்பது சிறந்து விளங்கும். ஆடை, ஆபரணம், இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. பொதுவாக கும்பம் ராசின்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 என்பது மிகச்சிறப்பு. கடந்த 2.5 வருடமாக பலவிதமான கஷ்டங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள். இப்போ வரக்கூடிய இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு நேரம் அப்படின்னா அது இதுதான். 100% நன்மைகள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து விடுவது என்பது புத்திசாலித்தனமாக இருக்குங்க. 100% நன்மையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். அதில் எதுவும் ஒரு கெட்டது இல்லை அப்படின்னா அதையும் பார்த்துட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிச்சு வைங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுலேயும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா, கவலைப்பட வேண்டியதில்லை. 100% நன்மையை தரக்கூடிய ஒரு ராசி கும்பம் ராசி. அதே போல் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், பச்சை.
அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலே சொல்லியிருக்கேன். அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். ஸோ அப்போது இந்த 9 அதாவது கோள்களின் சாரம் கோட்சாரம்னு சொல்லுவோம். கோள்கள் வந்துட்டு ஒரு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலைகிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலையே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் என்பது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருடம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவர்களெல்லாம் பயிற்சி ஆவார்கள். இந்த 2026க்குள்ளேயே அதையெல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சி ஆகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம். காம்பவுண்டாக அது போக அவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கும், அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். ஸோ யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.